பொழுதுபடி மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம சப் இன்ஸ்பெக்டரில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு சீரிஸ் போட்டோம். அதை கடைசியாக ஒன்லைனில் நான் மாற்றி கொடுத்துருந்தேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்விரான்மெண்ட் சம்மந்தமாக பார்க்குறது சிம்பிளானதான். இல்லை என்ன கேட்பானா, அந்த கான்ஃபரன்ஸ் கேட்கலாம், மீட்டிங் நடக்கலாம், வேறு என்ன இதில் கேட்கலாம் கேட்டிங்கன்னா, அந்த டேஸ் கேட்கலாம். என்விரான்மெண்ட் டே என்னைக்கு, ஓசோன் டே என்னைக்கு, இந்த மாதிரி ஃபாரஸ்ட் டே என்னைக்கு, இந்த மாதிரி கேட்கலாம். அது போக இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஆக்ட் கேட்கலாம். என்விரான்மெண்ட் ஆக்ட் என்ன, ஃபாரஸ்ட் ஆக்ட் என்ன, இந்த மாதிரி கொஸ்டின் இதை கேட்கலாம். இல்லை கரண்ட் அஃபேர்ஸ்னு பார்க்கும்போது நம்ம வந்து பார்ப்போம். 50 இயர் ஆஃப் crocodile கன்சர்வேஷன், முதலைகளை பாதுகாக்கிறதுக்கு 1975 ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாங்க. மொதல் ப்ராஜெக்ட் எங்கே ஆரம்பிக்காங்க அப்படின்னா ஒடிசாவில் தான் ஆரம்பிக்காங்க. ஒடிசாவில் ஆரம்பிக்காங்க. இப்போ 50th anniversary-னால இது வந்து எதை கொஸ்டின் கேட்கலாம். முதலைகளை பாதுகாக்கணும், அதான் இதனுடைய மெயின் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட்டு இதை தான் தமிழில் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி ஒடிசான்னு சொல்லும்போது இன்னொரு முக்கியமாக இப்போ வந்து வேர்ல்டு crocodile டேங்கிறது என்னைக்குன்னு பார்த்துக்கணும். ஜூன் 17 வேர்ல்டு crocodile டே. இது போக ஒடிசாவில் இன்னொரு முக்கியமானது இருக்கு. இந்த ஆலிவ் ரிட்லிம்பாங்க. என்ன முக்கியமான இந்த ரிட்லி, அந்த ஆமை, இது வந்து அந்த ஒடிசா கோஸ்டில் கஞ்சம் கோஸ்ட் அப்படிம்பாங்க. அந்த கஞ்சம் கோஸ்டில் வந்து தான் அந்த குஞ்சு முட்டை விட்டுட்டு போகும். அது எந்த ரிவருமா, என்ன ருசிக்குலியா, அதையுமே பார்த்து வச்சுக்கணும். இதில் கேட்கக்கூடிய கொஸ்டின். நீலகிரி தார், இது நம்ம ஊரில் கேட்கக்கூடிய கொஸ்டின். நீலகிரி தாருங்கிறது இந்த நீலகிரி தார் வரையாட பாதுகாக்கிறதுக்காண்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ப்ராஜெக்ட் நீலகிரின்னு சொல்லிட்டு 2022 ஆரம்பித்தாங்க. என்ன இது ஆரம்பிச்சிருக்காங்க. நீலகிரி கவுண்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கவுண்ட் எடுத்தாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து 2022 ஆரம்பித்து 5 வருஷம் போட்டிருப்பாங்க. 2027 வரை இருக்கும். ரீசெண்டாக கவுண்ட் பண்ணல 2668 இருக்குது. இந்த நீலகிரி தாருங்கிறது ஒன்லி வெஸ்டர்ன் காட்ஸில் மட்டும்தான் இருக்கும். வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்லும்போது கேரளாவும் வரும், தமிழ்நாடும் வரும். ஏன்னா இது அதனால் இந்த இது கொஸ்டினாக கேட்கலாம். எந்த வருஷம் ஆரம்பித்தாங்கன்னு. அக்டோபர் 7 நீலகிரி வரையாடு தினம். நீலகிரி தார் வரையாடு தினம், அந்த டே, இது கேட்கலாங்க கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா COP30 யுனைடெட் நேஷன் பிரைமோர் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருக்கு. எங்கே நடந்துருக்குன்னா பெலாம்னு சொல்லிட்டு பிரேசிலில் வச்சு நடந்துட்டு இருக்கு. அங்கே எந்த இனிஷியேட்டிவுமே எடுக்கல. இன்னைக்கு தான் முடியுது, நவம்பர் 21 முடியுது. எந்த இனிஷியேட்டிவுமே எடுக்கல. அதில் ஒரே ஒரு இனிஷியேட்டிவ், எதுவுமே சக்ஸஸ் மாநாடு கிடையாது, ஃபெயிலியர் மாநாடு தான். இருந்தாலும் அதில் முக்கியமாக ஒரே ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அதான் முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். TFFF இனிஷியேட்டிவ். ஏன்னா இது இந்த மாநாடு எடுக்கிறனால உறுதியாக கேட்பாங்க. இதில் இந்தியாவும் அபிஷியலாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. TFFனா என்னன்னு கேட்டிங்கன்னா டிராபிக்கல் ஃபாரஸ்ட் ஃபாரெவர் ஃபெசிலிட்டி. டிராஃபிக்கல்னா என்னது, நம்ம எர்த்து படிச்சிருப்போம். எர்த்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து 23 டிகிரி கேன்சர், இது 23 டிகிரி, ஏன்னா கேப்ரிகான், இந்த ஏரியா தான் டிராஃபிக்கல். அப்போ இந்தியாவை பார்த்தீங்கன்னா இந்தியாவும் இந்த இடத்துல தான் பாதி இருக்கும். அப்போ இந்தியாவும் அதில் அந்த ரீஜனில் வர்றனால இது என்ன கேட்டிங்கன்னா டிராஃபிக்கில் உள்ள ஃபாரஸ்ட்டை வந்து பாதுகாக்கணும். இந்த இதில் உள்ள சில கண்ட்ரிஸ் வந்து ஃபண்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபண்டை வந்து ஷேர் மார்க்கெட்டில் போடுறாங்க. அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை வச்சு இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. அதான் மெயின். அப்போ இந்த எய்ம் டு எக்கனாமிக் இன்சென்டிவ்ஸ் பை மேக்கிங் ஸ்டாண்டிங் ஃபாரஸ்ட்டை வளர்க்குறதுக்காண்டி கொடுக்குறாங்க. அதான் இந்த இது முக்கியமானது. இது எங்கே வச்சு கொண்டு வராங்கன்னா இந்த மாநாட்டில் தான், பெலம் பிரேசில் COP30 வச்சு இதை கொண்டு வர்றாங்க. இந்தியா ஜாயின் இந்த இனிஷியேட்டிவ்ல இந்தியா ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய ஃபாரஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் 25.17% இருக்குது. ஆனால் 33% நம்ம டார்கெட். இது வந்து கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது, நல்ல சான்ஸ் இருக்குது. அடுத்தது இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளை சாங்சுரி கேரளாவில் இருக்குது. ஆக்சுவலாக அரலாம் வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு இருந்துச்சு. வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு இருந்தது, சரணாலயம். இப்போ அது என்னென்னா பட்டர்ஃப்ளை சாங்சுரின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. அதனால் இந்த கொஸ்டின் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்தியாவின் முதல் வந்தால் படிச்சிருக்கீங்க, அது கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். அடுத்து க்ளவுட் பஸ்ட்டு, இது ஒரு என்விரான்மெண்ட் டிசாஸ்டரில் வரும். அதாவது 1 ஹவரில் 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிட்டுனா அது க்ளவுடு பஸ்ட்டுங்கிறது. மேக வெடிப்பு மழைம்பாங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நீங்கள் ஓடி போயிடலாம். உங்கள் மேலே குடத்துல தண்ணி ஊற்றுற மாதிரி ஊற்றுனா எங்கே போக முடியும், மூச்சு தண்ணீர் இறக்க தான் செய்யும். அந்த மாதிரி மொத்தமாக ஒரு இடத்துல மழை பெய்யுது. மெயினாக கில்லி ஸ்டேஷனில் தான் அந்த மாதிரி ஏற்படும். மெயினாக எந்தெந்த ஏரியாவில் இருக்குன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கிடணும். மெயினாக பார்த்தீங்கன்னா காஷ்மீர், லடாக்கு, ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், இங்கே தான்
இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மினி க்ளவுடு பஸ்ட் ஒன்று கொடுக்காங்க. அதே 1 ஹவரில் 5 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுன்னா அது வந்து மினி க்ளவுடு பஸ்ட் அப்படிங்காங்க. ஏன்னா யார் இது டெஃபினிஷன் கொடுக்குன்னா ஐஎம்டி டெஃபினிஷன். இப்போ ரீசெண்டாக கேட்குறேன் என்னென்னா, இந்த க்ளவுடு பஸ்ட்னால உத்தரகாண்டில் ஒரு ஏரியாவே அழிஞ்சு போச்சு. தராலி, அந்த ஏரியா பேர் என்னது தாராளி. நம்ம மும்பையில் தாராவி இருக்கிற மாதிரி இங்கே எள்ளு போட்டுக்கிடணும். ஏன்னா இதை தான் அதில் கொஸ்டின் கேட்காங்க. நீலகிரியில் கூட ஒரு க்ளவுடு பஸ்ட் வந்துச்சு, அது முக்கியமான கொஸ்டின். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவுமே முக்கியமான கொஸ்டின் தான். ஹை சி ட்ரீட்டி அப்படிம்பாங்க. ஹை சி ட்ரீட்டி, சி எல்லாருக்கும் தெரியும் கடல். அது என்ன ஹை சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியா இருக்குன்னு வச்சுருமா, இதான் இந்தியான்னு வச்சுக்கிடுவோம். இந்தியாவிலேருந்து ஒரு 12 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் அது என்ன டெரிட்டோரியல் லிமிட் அப்படிம்பாங்க. டெரிட்டோரியல் லிமிட் ஏன்னா 12 நாட்டிக்கல் மைல். ஒரு நாட்டிக்கல் மைல்ங்கிறது 1.852 கிலோமீட்டர். இதே 200 நாட்டிக்கல் மைல் வர 200 நாட்டிக்கல் மைல் வரன்னா எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் சோன் அப்படிம்பாங்க. அப்போ கடல் இல்லைங்கிறது 12 தான், ஆனால் பொருளாதாரம் 200 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் கிடைக்குது. அதுக்கு அந்த 200 நாட்டிக்கல் மைலை தாண்டி இருக்கக்கூடிய கடற்கரை இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் ஹை சி அப்படிம்பாங்க. அப்போ அந்த ஹை சி பொல்யூஷன் ஆகுது. அங்கே உள்ள மினரல்ஸ் யாருக்கு சொந்தன்னு ஒரு இதாக வருது. அங்கே உள்ள என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணும். இதெல்லாம் இதுக்காண்டி தான் ஒரு ட்ரீட்டி போடுறாங்க. அந்த கைசி ட்ரீட்டிம்பாங்க. அதுக்கு இன்னொரு பேர்னா பிபிஎன்ஜி ட்ரீட்டி அப்படிம்பாங்க. பிபிஎன்ஜின்னா பி ஃபார் என்னன்னா பயோடைவர்சிட்டி, பெயாண்ட் ஏன்னா தாண்டி, நேஷனல் ஜூரிடிகேஷன், அந்த ஒரு நாட்டுடைய நேஷனல் ஜூடிகேஷன் தாண்டி இருக்கிற இடத்துல பயோடைவர்சிட்டியை பாதுகாக்கணும் அப்படிங்காங்க. ஏன்னா இதுக்காண்டி ஒரு ரீசெண்டாக ஒரு கன்வென்ஷன் நடந்துச்சு. அதில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா, இந்த கன்வென்ஷனுடைய எஃபெக்ட் எப்போ வரப்போகுதுன்னா 2027 ஜனவரி 17 2026 இதை கொண்டு வராங்க. பர்பஸ் என்னென்னா அதில் உள்ளதை பாதுகாக்கணும், அவ்வளோதான் இதனுடைய பர்பஸ். இந்த ட்ரீட்டி ஹைசி ட்ரீட்டி இதை வந்து கொஸ்டினாக கேட்கலாம். ஹைசி ட்ரீட்டிங்கிறது. நெக்ஸ்ட்டு அடுத்தது டால்ஃபின் சர்வே. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டால்ஃபின் சர்வே எடுத்தாங்க கங்கை ரிவரில். ஏன்னா அதை வந்து கொஸ்டினாக கேட்கலாம். இப்போ டால்ஃபின் சர்வே, பாப்புலேஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ரிவர் டால்ஃபின் இன் இந்தியா. டோட்டல் ரிவர் டால்ஃபின் வந்து நமக்கு எவ்வளோ எடுத்துக்காங்கன்னா 6327 எடுத்திருக்காங்க. அதில் 3 மட்டும் பார்த்தீங்கன்னா இண்டஸ் ரிவரில் இருக்கு 2025. ஏன்னா மீதியெல்லாம் கங்கா இதில் இருக்குது. அப்போ அதுதான் கொடுக்குறாங்க. இங்கே வந்து இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டால்ஃபின் சொல்லிட்டு 2020 கொண்டு வருவாங்க. ஏன்னா நம்ம இந்தியாவுடைய அக்யூட்டிக் அனிமல் என்னது கங்கை டால்ஃபின் தான். இந்த டால்ஃபின் எங்கே அதிகமாக இருக்குன்னா உத்தரப்பிரதேசில் அதிகமாக இருக்குது. இந்த டால்ஃபின் எங்கன்னா கங்கை ரிவர் அங்கே தான் அதிகமாக விடுது, அங்கே தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ இது அப்போ இதை வந்து நமக்கு ஒரு கொஸ்டினாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது பீகார், 3வது வெஸ்ட் பெங்கால். இப்போ வந்து செப்டம்பர் 12 வேர்ல்டு டால்ஃபின் டேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு டால்ஃபின் டே. நெக்ஸ்ட் ஆசியாட்டிக் லயன்ஸ். ஏன்னா ஆசியாட்டிக் லயன் சென்சஸ் இந்த சிங்கங்களை சென்சஸ் எடுக்கிறது 5 வருஷத்துக்கு ஒரு தான் எடுப்பாங்க. 2020 எடுத்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ தான் எடுக்கிறாங்க. ஏன்னா எடுக்கும்போது எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 891 சென்சஸ் புலி இருக்குது. இந்த புலிகள் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் மட்டும்தான் இருக்கும். இப்போ டோட்டல் நம்பர் பார்த்துட்டோம்னா 871. லாஸ்ட்னா 2020 கணக்கெடுக்கும்போது 674 தான் இருந்துச்சு. 32.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு சிங்கங்கள். அதனால அது ஒரு முக்கியமான கொஸ்டின். வேர்ல்டு லயன் டே வந்து 10th ஆகஸ்ட். வேர்ல்டு லயன் டே 10th ஆகஸ்ட். ஓகே. அடுத்த டைகர் ரிசர்வ், இதுவும் கேட்கலாம். டைகர் ப்ராஜெக்ட்னு போடுவாங்க. ஏன்னா இந்த இருக்கு அப்போ ப்ராஜெக்ட் டைகருங்கிறது 1973 போடுவாங்க. இப்போ இந்தியாவை பொறுத்தவரைக்கும் டைகர் ரிசர்வ் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 58 இருக்குது. அதில் மத்திய பிரதேசம் மட்டும் 9 இருக்குது. ஏன்னா லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்த டைகர் ரிசர்வ் எதுன்னு கேட்டிங்கன்னா மாதவ் டைகர் ரிசர்வ். இதான் 58வது கொண்டு வந்தது. எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசத்தில் தான் இருக்குது. இப்போ இதை வச்சு டைகர் ரிசர்வ் வச்சு ஏதாட்டும் ஒரு கொஸ்டின் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பெருசு இது, 2வது பெருசு இது, எப்படினாலும் கேட்கலாம். அடுத்த ராம்சார் சைட், இது ஏற்கனவே தனியாக பார்த்துட்டோம்.
இருந்தாலும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ 94 வெட்லேண்ட் இருக்கு. ஈர நிலங்களை பாதுகாத்தல். அந்த ஈர நிலத்தில் பார்த்தீங்கன்னா 20,000 பேட்ஸ் வரணும். உலகத்தில் உள்ள ஸ்பீசிஸில் 1% அங்கே இருக்கணும். இந்தியாவில் இப்போ ரீசெண்டாக 94 இருக்கு. அதில் அதிக எண்ணிக்கையில் உள்ள ஈர நிலம் எதுன்னு சொல்லி பார்த்தா தமிழ்நாடு. இப்போ ரீசெண்டாக 94வது என்னன்னு கேட்டிங்கன்னா கோகாபீல், 93ன்னா உதய்பூர், 92ன்னா கோகுல் ரிசர்வேயர். 3மே பீகார் தான். என்ன அப்போ இது முக்கியமானது. ராம்சார் சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உலகத்திலேயே அதிகமாக இருக்கிறது UK, 2வது பார்த்தீங்கன்னா மெக்சிகோ, 3வது யாருன்னா இந்தியா. அதான் இதில் கொடுக்குறாங்க ராம்சார் சைட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து தமிழ்நாட்டையும் கேட்கலாம். ராம்சார் சைட் தமிழ்நாட்டில் தான் அதிக எண்ணிக்கை இந்தியாவை பொறுத்த வரைக்கும். 20 ராம்சார் சைட்டுக்கு கடைசியாக அனௌன்ஸ் பண்ணது இதுதான். சக்கரக்கோட்டை அண்ட் தீர்த்தங்கல் பேர்ட் சாங்சுரி. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் 4 இருக்குது ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணது. ஏன்னா அடுத்தது தமிழ்நாடு, இது கேட்கலாம். தமிழ்நாடு பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட்டு அப்படின்னு சொல்லிட்டு முந்தி பார்த்தீங்கன்னா இந்த அரிடாப்பட்டின்னு சொல்லிட்டு மதுரையில் அனௌன்ஸ் பண்ணாங்க 2022. அந்த வருஷமே இதை வளர்ச்சி கேள்வி கேட்டாங்க. இப்போ 4 சைட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் மட்டும் 2 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேட்போம். அப்போ அரிடாப்பட்டிங்கிறது மதுரை, கசாம்பட்டின்னு சொல்லிட்டு திண்டுக்கல்ல 2024 ஆரம்பிப்பாங்க. எலத்தூர் லேக் ஈரோடில் 2025 ஆரம்பிப்பாங்க. இதை ஆரம்பிப்பாங்க 2020 மார்ச் மாதம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாகமலை கில்லாக் ஈரோடில் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் எந்த ஆக்ட் கீழே வரும்னா பயோடைவர்சிட்டி ஆக்ட் 2002. இதெல்லாம் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அப்புறம் இது கேட்பான். ஏன்னா சீட்டா ப்ராஜெக்ட் சீட்டா இன்னைக்கு கூட பேப்பரில் வந்து அது சம்மந்தமாக ஒரு செய்தி வந்துருந்துச்சு. ஏன்னா குணா நேஷனல் பார்க் எங்கே இருக்குன்னு கேட்கலாம். மத்திய பிரதேசில் இருக்குது. ஆக்சுவலாக ப்ராஜெக்ட் சீட்டானா என்னென்னு பார்த்துருவோம். சீட்டாங்கிறது ஒரு புலிகள் ஃபேமிலியில் உள்ளது. இது இந்தியாவில் வந்து 1952 அழிஞ்சு போச்சு. இப்போ ரீசெண்டாக 2022 செப்டம்பர் 17 நம்மளோட பிரைம் மினிஸ்டர் பிறந்தநாள் அன்னைக்கு என்ன பண்ணா ப்ராஜெக்ட் சீட்டான்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க. ஏன்னா அப்போ என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா நமிபியாவில் இருந்து சீட்டாவும் சவுத் ஆப்பிரிக்காலேருந்து சீட்டாவும் உள்ளே கொண்டு வந்தாங்க, இந்தியா கொண்டு வந்தாங்க. கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா இறந்துச்சு. ஒன்று இந்தியாவிலே பிறந்துச்சு. அந்த இந்தியாவிலே பிறந்து இருந்தில்ல அந்த சீட்டா இப்போ 5 குட்டி போட்டிருக்கு நேற்று. அது வந்து இப்போ நியூஸில் வந்துட்டு இருந்துச்சு. இது போய் இப்போ நம்ம பிரசிடென்ட் வந்து போட்ஸ்வானாக்கு போயிருந்தாங்க. அந்த போட்ஸ்வானாலேருந்து ஒரு 8 இதை கொண்டு வந்திருக்காங்க, சீட்டா கொண்டு வர்றாங்க. இப்போ சீட்டா ப்ராஜெக்ட். ஏன்னா அப்போ ரீசெண்டாக நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா இது எங்கே கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ வந்து அந்த ரீஇன்ட்ரடக்ஷன் ப்ரோக்ராம் நமிபியாவிலேருந்து 2022 கொண்டு வராங்க, சவுத் ஆப்பிரிக்காலேருந்து 2023 கொண்டு வர்றாங்க. ஏன்னா இப்போ 2025 27 சீட்டா இன்க்ளூடிங் 16 பார்ன் இந்த கண்ட்ரி வித்தின் இந்த இருக்குல்ல குணா நேஷனல் பார்க் மத்திய பிரதேஷ் அண்டு காந்தி சாகர் வைல்ட் லைஃப் 2லையுமே இருக்குது. ஏன்னா ஏன் இந்த இடத்துல இருக்குன்னா அந்த ஆப்பிரிக்கா கிளைமேட்டுக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்குது. அதுக்கு தேவையான இறைச்சிலாம் இங்கே தான் கிடைக்குது. அதனால இந்த 2 பூங்காலே இருக்குது. அதுலேயும் குணா நேஷனல் பார்க்கில் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 குட்டி போட்டிருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக 5 குட்டி போட்டோடைய அந்த பெண் சீட்டாவுடைய பேர் என்னன்னா முகி. இதெல்லாம் கேட்கலாம் கொஸ்டின்ஸ். அடுத்தது இந்த வந்துட்டான் நம்ம ஏரியா. இது வந்து ராம்சார் கன்வென்ஷன் ஈர நிலங்களை பாதுகாக்கிறக்காண்டி காப் அப்படிம்பாங்க, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படிம்பாங்க. இந்த மீட்டிங் நடக்கும். அப்போ வந்து இப்போ ரீசெண்டாக எங்கே நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ ரீசெண்ட் நடந்தது எங்கே கேட்டிங்கன்னா விக்டோரியா ஃபால்ஸ் சிம்பாவேல வச்சு நடந்துச்சு. இது ஆக்சுவலாக 3 இயர்ஸ்க்கு ஒரு தான் நடக்கும் இந்த மீட்டிங். இப்போ ஈர நிலங்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அது தீம் என்ன வச்சுருக்காங்கன்னா கன்சர்விங் வெட்லேண்ட் ஃபார் அவர் காமன் ஃபியூச்சர். அது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்விரான்மெண்ட் மினிஸ்டர் பூமேந்திர யாதவ் வந்து போயிட்டு வந்தார். ஏன்னா இது வந்து இப்போ நடந்தது எத்தனாவது மாநாடுன்னு கேட்டிங்கன்னா 15வது மாநாடு. கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் முதல் மாநாடு எங்கே நடந்ததுன்னா 1980 இட்டாலியில் வச்சு நடக்கும். இட்டாலியில் கக்லியாரி அப்படின்னு ஒரு சிட்டியில் வச்சு இட்டாலியில் வச்சு நடக்கும். ஈர நிலங்களை பாதுகாத்தல் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பான். அடுத்தது பாருங்கள் கன்வென்ஷன் பயோடைவர்சிட்டி. இதுவும் காப்பு தான். கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி பயோடைவர்சிட்டிக்காண்டி ஒரு கன்வென்ஷன் நடக்கும். 16வது கன்ஃபரன்ஸ் வந்து 2024 நடக்குது. எங்கே நடந்ததுன்னா காலி கொலம்பியா
இப்போ அடுத்தாப்புல 2026 நடக்குது COP17 எராவான் அர்மேனியாவில் வச்சு நடக்க போகுது. இப்போ இதெல்லாம் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஏன்னா அப்போ வந்து இது 16வது காப்புன்னு 4 காப்பு உண்டுங்க. எதுக்கெல்லாம்னு கேட்டிங்கன்னா யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க்கு CCC கிளைமேட் சேஞ்ச். இப்போ நமக்கு பெலாமில் நடந்துட்டு இருக்குல்ல பிரேசில், அது ஒன்று. அடுத்தது யுனைடெட் நேஷன் வெட்லாண்டு ராம்சார் சைட்டுக்கு நடக்கும், இதுவும் காப்பு தான். அடுத்தது பயோடைவர்சிட்டி, ஏன்னா கன்வென்ஷன் ஆன் பயோடைவர்சிட்டி. அடுத்தது டெசர்டிஃபிகேஷன், அது பின்னாடி வரும். மொத்தம் 4 இதுக்கு காப்பு வரும். நீங்கள் அந்த நம்பரை வச்சு தான் ஞாபகம் வைக்கணும், அது தனித்தனியாக பார்த்துக்கணும். அப்போ இப்போ நடந்தது முதல் காப் எதுக்கு பயோடைவர்சிட்டிக்கு எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறதா 94 நடந்துச்சு. எங்கே வச்சு நடந்துச்சுன்னா பகாமாஸ் அப்படின்னு ஒரு ஐலாண்டு, கரீபியனில் உள்ள ஒரு ஐலாண்டில் வச்சு நடந்துச்சு. அடுத்தது இந்த வந்துட்டு பாருங்க, இப்போ நடந்தது இன்னைக்கு தான் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு பேப்பரில் தான் நியூஸ் வரும். இல்லை தான் நம்ம அந்த TFFங்கிற மாதிரி பார்த்தோம். அது முக்கியமான, அது ஒன்று தான் இப்போ ரீசெண்டாக முக்கியமாக தெரியுது. ஏன்னா இப்போ எங்கே வச்சு நடக்குது 30வது மாநாடுன்னா பெலாம் பிரேசில் அமேசான் காடில் வச்சு நடக்குது. இந்த மாநாடுக்கு வெல்கம் பண்ணுறதுக்கு 1,00,000 மரத்தை வெட்டியிருக்காங்க. அப்போ அங்கே ஒரு போராட்டம் போயிட்டு இருக்குது. அங்கே உள்ள மலைவாழ் மக்கள் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா எங்களுக்கு காடுகளை அழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வெளியே இருந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கிளைமேட் சேஞ்சை இது பண்ணுறதுக்காண்டி நடந்த மாநாடு. அடுத்தது இதான் டெசர்டிஃபிகேஷன், பாலைவனமாக்குதலை தடுக்கிறதுக்காண்டி ஒரு மாநாடு. ஏன்னா இந்த மாநாடு வந்து நமக்கு வந்து ஆக்சுவல் 2024 சவுதி அரேபியாவில் வச்சு ரியாத்தில் வச்சு நடந்துச்சு. ரியாத் சவுதி, இதுவும் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் தான். 16th மாநாடு நடந்தது. 17th மாநாடு எங்கே நடக்குதுன்னா மங்கோலியாவில் வச்சு நடக்க போகுது. உல்லன் பாடார் 17th 2026 நடக்க போகுது COP17. இது என்னன்னா அந்த தரிசனமாக்குறத தடுக்கிறது. அந்த சைக்ளோன் டிசாஸ்டர்ல படிக்கிறது. சைக்ளோன் சக்தின்னு ஒன்று ஃபார்ம் ஆச்சு. அது வந்து எங்கே ஃபார்ம் ஆச்சுன்னா அரபியன் சீல ஃபார்ம் ஆச்சு. அது பேர் வச்சது ஸ்ரீலங்கா. மோந்தான்னு ஒரு புயல் இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஒடிசா வச்சு தாண்டி போச்சு. பேயா பெங்காலில் ஃபார்ம் ஆச்சு இந்த புயல். பேர் வச்சது யாருன்னா தாய்லாந்து. அடுத்தது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 வல்கோனா உண்டு, 2மே அந்தமான்ல தான் உண்டு. ஒன்று வந்து நர்கண்டான் அப்படிம்பாங்க, இன்னொன்று வந்து பேரன் ஐலாண்ட் அப்படிம்பாங்க. இந்த பேரன்ங்கிறது தான் ஆக்டிவ் வல்கோனா. எப்படி ஞாபகம் வச்சுன்னா BA படிக்கான்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். BA ஆக்டிவ், பேரன் ஆக்டிவ். அது வந்து எக்ஸ்டிங்க்டு, இறந்து போச்சு. இந்த பேரன் ஐலாண்ட் வந்து ஆக்டிவ், ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெடிக்கும். இந்த வருஷம் வெடிச்சிருக்கு. ஏற்கனவே இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வர கேட்டுட்டான். அதான் இந்த ஐலாண்ட் பேரன் ஐலாண்ட். ஏன்னா வல்கானிக் எரப்ஷன் நடக்குது பேரன் தீவு. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மதர் ஆஃப் ட்ரீ அப்படிம்பாங்க, மரங்களின் தாய் அப்படின்னு ஒரு லேடி இப்போ இறந்துட்டாங்க. சாலு மரடா திம்மக்கா அப்படிங்கிறவங்க மரங்களின் தாய். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரக்கணக்கான மரங்களை நட்டிருக்காங்க மெயினாக. ஏன்னா நெக்ஸ்ட்டு சுற்றுச்சூழல் ஒரு அர்ப்பணிப்புக்கு என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா 2019 பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா அவர் பணிக்கு பார்த்தீங்கன்னா ஏராளமான பாராட்டு கிடைச்சி 2016ஆம் ஆண்டு என்னங்கன்னா செல்வம் மிக்க இன்ஃப்ளூயன்ஸ் பெண்மணி கொடுப்பாங்களே டைட்டில், அதில் ஒரு பெண்மணியை அவங்களை அங்கீகரிச்சிருக்காங்க. அடுத்தது இதுவும் கேட்கலாம். பயோஸ்பியர் ரிசர்வ் மொத்தம் 18 இருக்குது. அதில் 13 நெட்வொர்க்கில் இருக்குது. யுனெஸ்கோ வேர்ல்டு நெட்வொர்க் 13. இப்போ 13வது நெட்வொர்க்கை தான் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசில் ஒரு கோல்டு டெசர்ட் இருக்குது, கோல்டு பயோஸ்பியர் ரிசர்வ். அது எந்த இது கூட கேட்கலாம். ஏன்னா அது என்ன அந்த இதுன்னு கேட்டிங்கன்னா லெகல் ஸ்பிட்டி, ஏன்னா அந்த பாஸில் இருக்குது குளிர்பாலனம் இதுக்கு பெட்டகம். இது கண்டிப்பாக கேட்பான். டுகாங் கன்சர்வேஷன் சென்டர், இது ஆக்சுவலாக பார்த்தா 2022 தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆரம்பிச்சிச்சு. யாருமே அதை கடல் பசுவை பாதுகாத்தல் யாருமே இதை கண்டுக்கல. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா IUCN, ஏன்னா IUCN வந்து இதை வந்து ரீசெண்டாக பாராட்டி இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பாராட்ட முடியும், இந்தியா கவர்மெண்ட்டும் பாராட்டிருக்காங்க. அப்போ இது ஒரு முக்கியமானது. அப்போ இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு கடல் பசு கன்சர்வேஷன் சென்டர் எங்கே இருக்குன்னா பாக் சலச்சந்தியில் அதில் ஆரம்பிக்காங்க, பாக் வளைகுடாவில் ஆரம்பிக்காங்க. இப்போ ரீசெண்டாக என்ன வச்சுருக்காங்கன்னா கன்சர்வேஷன் சென்டர் ஒன்று போடுறாங்க.
அதே கடல் பசுடைய பாதுகாக்கிறதுக்கு ஒரு சென்டர் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல போடுறாங்க. ஏன்னா அது கூட கேட்கலாம். ஏன்னா மனோரா ஐயூசிஎன்ல கடைசியாக ஒரு நாடு போச்சு மெம்பர் ஆயிருப்பாங்க. ஐயூசிஎன்ல 19th மெம்பர் யாருன்னா துவாலு, அது கூட கேட்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து இந்த நீலக்கொடி சான்றிதழ் அப்படிம்பாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஒரு 5 கடற்கரைக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த நீலக்கொடி சான்றிதழ்ங்கிறது எதுக்காண்டி கொடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்டிஃபிகேட் யார் கொடுக்காங்கன்னு கேட்பாங்க. அதாவது ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்டல் எஜுகேஷன், எஃப்இ இவங்க தான் கொடுக்காங்க. இது எதுக்காண்டி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சேஃப்டி, என்விரான்மெண்ட்டு, க்ளீனாக இருக்கிறது இதெல்லாம் வச்சு இந்தியாவில் இது வரைக்கும் 18 கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கோவளம் பீச், சென்னையில் வந்து கோவளம் பீச்சு கொடுத்துருப்பாங்க, பாண்டிச்சேரியில் ஈடன் பீச்சுக்கு இப்போ ரீசெண்டாக 5 பீச்சுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் இது பார்த்து வச்சுக்க வேண்டியதான். ஏன்னா இது 5மே மகாராஷ்டிரா தான். ஸ்ரீவர்தன், நகாகோன், பர்னாகா, குகாகூர், லட்கர் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து முக்கியமான என்விரான்மெண்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் என்விரான்மெண்ட் மினிஸ்டர் இந்தியாவில் இருக்காங்க, தமிழ்நாடு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிடணும். இந்த என்விரான்மெண்ட்டில் இந்த ஒன்லைனராக பார்க்குற மாதிரி கொஞ்சம் கொஸ்டின் பார்த்துருவோம், திடீர்னு கேட்டுறக்கூடாது. அதுவும் கொஞ்சம் ஆக்டு, பிறகு கொஞ்சம் டேஸு முக்கியமானது மட்டும் லைட்டாக பார்த்துருவோன்னா, அதில் சாரண்டா ஃபாரஸ்ட் ஆஸ் ஏ வைல்ட் லைஃப் சேங்சுரியாக மாற்றிருக்காங்க. ஏன்னா வைல்ட் லைஃப் சேங்சுரியாக அந்த மாற்றிருக்காங்க. அது எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா ஜார்க்கண்ட். அப்புறம் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஹிமாலயன் கிளைமேட் சென்டர், இந்தியாவில் ஹிமாலயாவில் ஃபஸ்ட்டு கிளைமேட் சென்டர் எங்கே ஒன்றா உத்தம்பூரில் போட்டிருக்காங்க. உத்தம்பூர் எங்கே இருக்குது? ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. லெப்பர்டு கேபிட்டல் ஆஃப் இந்தியா பெங்களூர். ஏன்னா இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு வல்ச்சர் கன்சர்வேஷன் போர்ட்டல் ஒன்று போட்டிருக்காங்க. யாருன்னா அஸ்ஸாம். கிரேட்டர் பிளமிங்கோ சாங்சுரி நம்ம தனுஷ்கோடியில் போடுவாங்க. அடுத்தது ஐஎஸ்சி அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த ஐஎஸ்சிங்கிறது முக்கியமான கொஸ்டின் தான். ஏன்னா இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸ், இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸ், இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா இந்தியாவில் இருக்கா தான் முக்கியம். குருகிராமம், ஹரியானா. ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹரியானாவில் இருக்கு. இது எப்போ ஆரம்பிப்பாங்கன்னா 2015 பாரிஸ் மாநாடு நடக்கும், COP21. அப்போ இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து ஆரம்பிப்பாங்க. இதில் 107வது மெம்பராக யார் வந்திருக்காங்கன்னா மால்டோவா வந்திருக்காங்க. அப்புறம் மூங்கிலிருந்து எத்தனை நாள் இந்த பயோஃபீல் ரிஃபைனரி போட்டாங்கல்ல இப்போ ரீசெண்டாக அஸ்ஸாமில், கோலாகாட், இதெல்லாம் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு அனிமல் ஸ்டெம் செல் பயோபேங்க் லேப் எங்கே போட்டிருக்காங்கன்னா ஹைதராபாத்தில் போட்டிருக்காங்க. இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஃபுல்லி சோலார் பவர் ஜூ, ஏன்னா பன்னர்கட்டா கர்நாடகா, ஃபுல்லி சோலார்லேயே அந்த ஜூ போட்டிருக்காங்க. அதேமாதிரி இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஃபுல்லி சோலார் பவர் வில்லேஜ் டையூ, டாமன் டையூ டையூ. யுனைடெட் நேஷன் ஓசன் கான்ஃபரன்ஸ் 2025 நைஸ் ஃப்ரான்ஸில் வச்சு நடந்திருக்கு. இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் ஃபியூல் செல் பஸ் எங்கே விட்டுருக்காங்கன்னா லடாக்கில். வேர்ல்டு ஹைட்ரஜன் சமிட் ரோட்டர்டாம் நெதர்லாண்டில் வச்சு நடந்திருக்கு. அப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ், இது வந்து சும்மா எல்லாரும் தெரிஞ்சது. வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே June 5, எர்த் டே ஏப்ரல் 22, வேர்ல்டு வாட்டர் டே March 22, வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே March 3, இன்டர்நேஷ்னல் டே ஃபார் ஃபாரஸ்ட் வந்து March 21. இம்பார்ட்டன்ட் என்விரான்மெண்ட் ஆக்ட், ஏன்னா என்விரான்மெண்ட் ஆக்டுங்கிறது 1986, வாட்டர் பொல்யூஷன் ஆக்ட் 1974, ஏர் பொல்யூஷன் ஆக்ட் 1981, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் காடுகள் பாதுகாப்பு திட்டம், பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002. இது முக்கியமான ஆக்ட் பார்த்துருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவு முடிஞ்ச மாதிரி தான். இப்போ அதை ஒன்லைனராக ஃப்ரேம் ஒர்க் பண்ணி இந்த மந்த் எண்டுக்குள்ள எப்படி உங்கள் கைக்கு வந்து ரீச் ஆகிற மாதிரி, இது இங்கிலீஷ் தமிழ் 3மே ரீச் பண்ண கொடுத்துருவேன். இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் படித்ததையே திரும்ப திரும்ப படிங்க. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று போடுவோம். ஏன்னா அந்த எப்படி இது பண்ணணும், லாஸ்ட் டைம் தான் ரொம்ப முக்கியம். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கடைசி நாள் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 30 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 15 நாளை நீங்கள் ஸ்பீடு காட்டலன்னா அடுத்த 15 நாள் நமக்கு ஒத்துவரான்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவீங்க. அப்போ 15 நாள் நல்ல வேகம் காட்டணும், அடுத்த 15 நாள் அதை விட வேகமாக போகணும். இதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாமுடைய சீக்ரெட். அதனால் உட்காந்து எதுலேயுமே ஆசிலேஷன் ஆகாதீங்க, செல்ஃப் டவுட்டே இருக்கக்கூடாது, அடித்து போங்க. ஏன்னா இவ்வளோ நாள் படிச்சிருக்கோம்,
நமக்கு எக்ஸாம் வச்சு தான் நம்ம படிச்சிருக்கோமா இல்லையாங்கிறது தெரியும். அப்போ எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. டெஸ்ட்டு நல்லா எழுதுங்க. டெய்லி டெஸ்ட் போட்டுட்ருக்காங்க, டைம் வேஸ்ட் ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து படித்ததெல்லாம் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. அதுதான் பெஸ்ட்டு. தேங்க்யூ.